எல்லாருக்கும் வணக்கம். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் நம்ம சுதந்திரம் பெற்றோம். அதற்கு பிறகு சுதந்திர காற்ற முழுமையா சுவாசித்தோம். பல பிரச்சனைகளும், பல இன்னல்கள், பல சந்தோஷங்கள் எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்திருந்தாலும், அந்த விடுதலைக்கு வித்திட்ட மனிதர்கள கொஞ்சம் நெனச்சு பார்க்க வேண்டிய நேரம் இப்ப இருக்குங்க. வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து "செக்கிழுத்த செம்மல்னு" அவர சொல்லுவாங்க. கப்பலோட்டிய தமிழன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீர தீர செயல் புரிந்த ஒரு அற்புதமான ஞானத்தோட இருந்த ஒரு சமூக சிந்தனையோட இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. வ.பு. சிதம்பரம் பிள்ளை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து ஆக்சுவலா அவங்கள வந்து எல்லாருமே வக்கீல் குடும்பம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க தாத்தா ஒரு வக்கீலு, அப்பா ஒரு வக்கீலு, அவரும் ஒரு வக்கீலு. ஏழைகளுக்காக வக்கீல் பணிய ரொம்ப இயல்பா அவங்கள நடத்தி பல வெற்றிகள கொடுத்தவரு அவரு. பல பேருக்கு வந்து நிதியுதவிகளையும் வழங்கி, அப்படி வந்து எல்லாரையும் பண்பாடா வச்சிருந்த ஒரு மனுஷன். தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்த மனிதர்கள்ல அவரும் ஒருத்தரு. அதுக்கு காரணம் இன்னும் இருக்கு. என்ன பாருங்க, அவரு கூட நண்பர்களா இருந்தது, நம்ம சுப்பிரமணிய பாரதியாரு, சுப்பிரமணிய சிவா அவர்கள். இவங்கலாம் கூட இருந்தது, அவருக்கு இன்னும் வந்து ஒரு அ அ போராட்ட குணத்த அதிகமாக்கி, விடுதலைக்கு போராடுற உணர்வு அதிகமா அவருக்கு தூண்டி, ஆங்கிலேயர்ட்டருந்து சுதந்திரத்த மீட்கறதுக்கு போராட்டத்துல இறங்கணுங்கிற ஒரு துணிவை ஏற்படுத்துனதுக்கு இவங்களும் ஒரு காரணம்னு சொல்லலாம். நடந்த சம்பவங்களும் ஒரு காரணங்கள் தான். அவ்வளோ துன்பங்கள நம்ம மக்கள் அனுபவிச்சாங்க. ஒரு வாணிபத்துக்காக வந்த ஒரு ஆங்கிலேயர்கள் நம்மள அடிமைப்படுத்தி, ஆட்சி செய்து, அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தத யார் தாங்க விரும்ப முடியும்? சாதாரண மனிதர்களே விரும்ப மாட்டாங்கன்னா, ஒரு வக்கீல் படித்த, ஞானம் பெற்ற, ஒரு தமிழ் பால் கொண்ட அன்பு கொண்ட ஒரு மனிதர் வந்து விட்டுருவாரா? அவருக்கு கோவம் வராதா? அந்த கோவம் தான் வாணிபத்தாலேயே நம்ம வந்து எதிர்கொள்ளணும்னு நெனச்சு, சுதேசி ஒரு கப்பல நிறுவி, கிட்டத்தட்ட 2 கப்பல்கள வாங்கி, அவங்களுக்கு எதிராவே வந்து அவரு செயல்படுத்தினாரு. இது ஆங்கிலேயர்களால பொறுத்துக்கொள்ளவே முடியலங்க. சாதாரண ஒரு ஆளு நமக்கு எதிரா நிக்கிறானே அப்டின்ட்டு, அவர்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஆரம்பத்தில இவரு வந்து கப்பல் தளம் நிறுவுறதுக்கு நெனைக்கல. ஒரு ஒத்திக்கி கப்பல் வாங்கி விடணும்னு தான் ஆசைப்பட்டாரு. ஆனா, அத அவங்க நிராகரிச்சுட்டாங்க. அந்த கம்பெனிக்கு மிரட்டி, அவங்களுக்கு குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி எல்லாம் பண்ண பிறகு, பல பேரோட ஒத்துழைப்புல இப்ப நம்ம ஷேர் மார்க்கெட்ன்னு சொல்றோம்ல, இத அன்னைக்கே அவர் செயல்படுத்தியிருக்கிறாருங்க. பல பேர்ட்ட உதவி பெற்று, ஷேர் வாங்கி, அந்த கப்பல நிறுவி 2 கப்பல வாங்கி, நம்ம கொழும்புக்கும் தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு வரையும் வந்து விட்டு சாதனை பண்ணவரு நம்ம வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து. அதெல்லாம் அவங்களுக்கால தாங்க முடியல. அதற்கு பிறகு அவர் எழுதின கட்டுரையா இருக்கட்டும், பேசின உரையா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எழுச்சியா வந்து மக்களுக்கு போய் சேர்ந்த பிறகு, இவர்னால தாக்கம் அதிகமாயிருமோ, நம்மளுக்கு பிரச்சனை வருமோங்கிற அப்படி பயத்துல அவர கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அத தாண்டி இன்னொரு விஷயங்க. விபின் சந்தர் பால் அவர்கள் வந்து விடுதலை இப்ப வெளிய வர்றாங்க. அத மிகப்பெரிய ஒரு அ அ செலிப்ரேட் பண்ணணும், எல்லாரும் சந்தோஷப்படுத்தணும், அத வரவேற்கணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 20,000 மக்கள் கூடி அந்த விஷயத்த வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம சிதம்பரம் பிள்ளை அவர்களும் சரி, நம்ம சுப்பிரமணியம் சிவா அவர்களும் சரி, இணைந்து அவங்க பேச்சுல கட்டி போட்டு, உண்மையிலேயே சுப்பிரமணிய சிவாவுக்கும், அ நம்ம வ.உ.சி. ஐயா அவர்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கமும், அன்பும், அந்த சுதந்திர போராட்ட குணமும் நெறைய இருந்திருக்குங்கிறது, அவங்கள படிக்கிறபோது நம்மளுக்கு தெரியுதுங்க. எவ்வளோ சுயநலம் இல்லாத மனிதர்களா வாழ்ந்திருக்காங்க பாருங்க. நம்மலாம் சுதந்திர காற்ற சுவாசிக்கணும்னே அவங்கலாம் வாழ்ந்தது மாரி தான் எனக்கு தெரியுது. அப்படி ஒரு வாழ்க்கை. இவங்கள கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு கட்டத்தில தெரிஞ்சு போச்சு. ஏதாவது பண்ணணும். அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மில் போராட்டத்தில அப்பலாம் சங்கங்கள்லாம் கிடையாதுங்க. சங்கங்கள்லாம் வச்சு இந்த மில் இப்ப இருக்குங்கல்ல, கம்யூனிஸ்ட்லாம் சங்கங்கள் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாரிலாம் இப்ப கிடையாது. அதெல்லாம் அதுக்கு ஒரு சங்கத்த ஏற்படுத்தணுங்கிற மாரி, அவங்களுக்கு ஒரு விதிய உருவாக்கி, கிட்டத்தட்ட 9 நாளைக்கு ஒரு போராட்டத்த நடத்தி, வெற்றி பெற்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, அவங்களுக்கான நலனையும் பெற்றுக் கொடுத்ததுல, சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கும், வ.உ.சி. அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. இதெல்லாம் அவங்களால ஏத்துக்கவே முடியல. இவங்கள என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணணுமேன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சுப்பிரமணியம் சிவா அவர்களையும், வ.உ.சி. அவர்களையும் அழைத்து, கலெக்டர் சந்திக்க போறாரு. அ விஞ்சி கலெக்டர் அப்ப திருநெல்வேலி கலெக்டரா இருந்தது. இப்ப தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தோட சேர்ந்து இருந்த காலகட்டம் அது. அப்ப அவரு வந்து கூப்புட்றாரு. அங்க வந்து இவங்க சும்மா விசாரணைங்கிற மாரி அழைக்கிறாங்க. அழைச்சு கைது பண்ணிர்றாங்க. கைது பண்ணி, ஒருதலை பட்சமாக விசாரித்து, கிட்டத்தட்ட 2 ஆயுள் தண்டனையை
நம்ம வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அ நம்ம சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மாரி விதிக்கிறாங்க. அ இது வந்து ரொம்ப இந்த விஷயம் தெரிஞ்ச மக்கள் கொதிப்படைஞ்சு பல போராட்டங்கள முன்னெடுக்கிறாங்க. அதற்கு பிறகு மேல்முறையீடு செய்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருடமாக அது வந்து செயல்படுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 6 வருஷம் செயல்ல இருந்துட்டு, செக் இழுக்குறாங்க. செக்குலலாம் முடியலங்க. அந்த செக்கெல்லாம் இன்னும் இருக்கு. நம்ம பார்வைக்கு இருக்குது. அப்ப வந்து இப்போ அவங்க ஆங்கிலேயர்கள் அடிக்கிறாங்க. இவர வெயிட்ட தூக்கி முதுகுல வைக்கிறாங்க. துன்புறுத்துறாங்க. ஆனா மனுஷன் ஏத்துக்கிட்டு சொல்றாரு, "நீ என்ன வேணாலும் என்னை கொடுமைப்படுத்து. ஆனா என் தாகம் தீராது. என் சுதந்திர காற்றை சுவாசிக்காமல் நான் விடமாட்டேன்." அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்த செயல்பட்டு அவர் பாருங்க ஒரு செல்வந்தரா வாழ்ந்தவருங்க. அவ்வளோ சுமையா வந்து அவரால முடியுமா அவரால? ஆனா செஞ்சாரு. ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா, என் மக்கள் விடுதலை காற்றை வந்து சுவாசிக்கணும். என்ன வேணாலும் பண்றா! உன்னால என்ன முடியுமோ பண்றா! அப்படின்ட்டு அத்தனையும் பொறுத்துக்கிட்ட ஒரு மனுஷங்க. என்ன அப்படின்னா, சுதந்திரம் சுதந்திரம் இல்ல. அவரு விடுதலை பெற்று வெளிய வர்றாருங்க. யாருமே வரல அவர வரவேற்கிறதுக்கு. உதவியாளர் வந்து நிக்கிறாருங்க. அவர் சொல்றாரு வெளிய வந்தோனே, "ஐயா நம்ம சுதந்திரத்துக்காக போராடினோமே, இந்த மக்களுக்காக தானே போராடுறோம். ஒருத்தர் கூட உங்கள வரவேற்க வரலையே ஐயா" அப்படின்னு அவர் சொல்றாருங்க. அப்ப வ.உ.சி சொல்றாரு, "இந்த மக்கள் விடுதலையா இருக்கணும், நல்லா இருக்கணும், விடுதலை காற்ற சுவாசிக்கணும் தானேய்யா நம்ம வந்து போராடணும். இந்த மக்கள் வந்து வரவேற்கணும், நம்மள வந்து புகழணும்னு நம்ம நினைக்கிறோம். அது வேணாம்யா" அப்படி சொல்லுகிற போது, பக்கத்திலேருந்து ஒரு குரல் வருது. அப்படி கிளம்புறாங்க, மூவ் பண்றாங்க. ஒரு குரல் வருது. "பிள்ளைவாள், பிள்ளைவாள்" அப்படின்ட்டு ஒரு குரல் வருதுங்க. திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு மனிதர் வந்து கிழிஞ்ச உடை போட்டுக்கிட்டு ஒரு போர்வைய போத்திக்கிட்டு உட்காந்துருக்காரு. இவருக்கு உண்மையிலே அவர யாருன்னு அடையாளம் தெரியல. திரும்பி பார்க்குறாரு. "உங்களுக்குமா என்னை அடையாளம் தெரியவில்லை பிள்ளையாள்" அப்படின்னோனே அவருக்கு ஒண்ணும் புரியல. "நான் உங்கள் சிவம்" அப்படின்னோனே ஓடி வந்து கட்டிப்பிடிக்க வர்றாருங்க. அப்ப வந்து சிவம் எந்திரிச்சு போர்வை விலக்கி காட்டுறாரு. "பிள்ளைவாள், பிள்ளைவாள் என்னை தொடாதீர்கள். தொட்டால் பற்றிக்கொள்ளும் தொழுநோய் என்னை தொற்றி உள்ளது. தயவு செய்து என்னை நீங்க தொடாதீர்கள்" அப்படிங்கிறாரு. பாருங்க, எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. உடனே வ.உ.சி கட்டி பிடிக்கிறாருங்க. கட்டி பிடிச்சி, "என் சிவத்தை பற்றி அந்த தொழுநோய் என்னையும் பற்றட்டும்னு" கட்டி பிடிச்சி இருக தழுவுறாருங்க. மனுஷங்க அவங்கலாம் தெய்வம். அப்படி வாழ்ந்த தியாகிகள பத்தி நம்ம வந்து தயவு செய்து இந்த நாள்லயாவது நம்ம நெனச்சு பார்க்கணுங்க. தயவு செய்து எல்லாரும் வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்க. தியாகிகள கொஞ்சம் ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. அப்போது தான் நம்ம சுதந்திர காற்ற எப்படி சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். நன்றி.